2 கட்டங்களாக மாணவர்களுக்கு பரிசு வழங்க நடிகர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு ஒரே நாளில் நிகழ்ச்சி நடத்தப்பட்ட போது மாணவர்கள் அதிக நேரம் காத்திருந்ததால் 2 கட்டங்களாக தற்போது பரிசு வழங்கும் நிகழ்வை நடத்த நடிகர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு 2 கட்டங்களாக பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், 2 கட்டங்களாக மாணவர்களுக்கு பரிசு வழங்க நடிகர் விஜய் எப்போது திட்டமிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகரும் அதன் கட்சியினுடைய தலைவருமான விஜய் கடந்த ஆண்டு ஒரே நாளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களில் ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய முதல் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய 3 மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டியிருந்தார். இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்ய கடந்த மாதம் நடிகர் விஜய் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் 3 இடங்களை பிடித்திருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த கணக்கெடுக்கக்கூடிய அந்த பணியினை அந்த நிர்வாகிகள் மேற்கொண்டிருந்த நிலையில் 2 கட்டங்களாக அந்த ஊக்கத்தொகை பரிசினை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக திட்டமிட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் 10ஆம் வகுப்பிற்கு ஒரு நாளும் 12ஆம் வகுப்பிற்கு ஒரு நாளும் என 2 கட்டங்களாக நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த ஆண்டு ஈசிஆர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்த நிகழ்வு இந்த முறை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போல இதில் ஜூன் மாதம் இறுதி ஜூலை முதல் வாரத்திலும் இந்த நிகழ்ச்சி 2 கட்டங்களாக நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த கட்ட பணிகள் குறித்து அந்த மாணவர்களை வரவழைப்பது, அவர்களுக்கு உண்டான ஐடி வழங்குவது உள்ளிட்ட அடுத்த கட்ட அந்த ப்ராசஸினை செய்யக்கூடிய ஒரு முயற்சியில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலைக்குள் வெளியாகும் என தமிழக வெற்றி கழகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.